எங்கே போகிறாய்? யார் வீட்டிற்குள் இத்தனை உரிமையோடு நுழைய பார்க்கிறாய்? உணர்ச்சி வேகத்தில் உயிருக்கு போராடும் கணவனை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பில் உன் நிலைமையை நீ மறந்து விட்டாயா? போய்விடு. இந்த வீட்டிலே இனி உனக்கு இடமில்லை. இங்கே விளக்கேற்றி வைக்க இன்னொருத்தி இருக்கிறாள். அவன் சுகதுக்கங்களை பங்கு போட்டுக் கொள்ள அவள் ஒருத்திக்குத்தான் உரிமை உண்டு. புதைந்து மறைந்து விட்ட அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி உன்னை யார் என்று காட்டிக்கொள்ளப் போகிறாயா? ஏன் நிற்கிறாய்? போ, போய்விடு. முடியாது. அவரை பார்க்காம நான் இங்கிருந்து போவே மாட்டேன். நில். ஏற்கனவே மனமுடிந்து புழுவாக துடிக்கும் அந்த பேதை பெண்ணிடம் அவனுக்காக அழ உனக்கு மட்டும் உரிமை இல்லையடி. நானும் அவர் மனைவிதான், எனக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி அவளை சித்திரவதை செய்ய போகிறாயா? இன்னொருத்தின் நல்வாழ்வுக்காக என்று நீ இந்த வீட்டை துறந்து சென்றாயோ அன்றே உனக்கு இருந்த பாசம் பந்தம் எல்லாம் மறந்திருக்க வேண்டும். மறுபடியும் ஏன் இங்கே வந்தாய்? போய்விடு. டாக்டர், டாக்டர், ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே, அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எப்படிம்மா சொல்றது? என்னால ஆன வரைக்கும் முயற்சி செய்து பார்த்திருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல அவருக்கு சுயநலம் வந்துட்டா அப்புறம் கவலையே இல்லம்மா. ஆனா அப்படி சுயநலம் வேற தவறிடுச்சுன்னா அப்புறம் நான் செய்யக்கூடியது ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர் கூட அவரை கைவிட்டார். நான் இப்ப என்ன செய்ய? கடவுளே, கடவுளே, என் ஒரே மகனை என் கையில் இருந்து எடுத்துக்கொள்ள போறியா? உன்னையே நம்பி என்னை மோசம் பண்ண போறியா? எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி ஆதரவில்லாம தவிக்க விட போறியா? போறியா? யார் மாணி? ஏன் அழற? அம்மா, தெய்வத்தை நம்பினவர்களுக்கு துக்கமே கிடையாது. உள்ள முருக தன்னை நம்பினவர்களை தெய்வம் என்னைக்குமே கைவிட்டதில்லைம்மா. உன் துக்கத்துக்கு காரணம் என்ன சொல்லுமா? ஐயா, என் வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கார். உயிரோட போராடிக்கிட்டு இருக்க. கவலைப்படாதே அம்மா. இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோ. இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவர் நெத்தியிலே தெய்வத்தை உள்ளன்போடு பிரார்த்தனை செய். நல்லவங்களை வாழ வைக்க தெய்வம் என்னைக்குமே தவறினதில்லைம்மா. போயிட்டு
யாரது? யாரது? யாரு? யாரது? மனித உருவத்திலே இங்க வந்து எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்தவர் வேற யாரும் இல்லை, மகாலட்சுமி தான். சந்தேகமே இல்லை, மகாலட்சுமி தான். அம்மா அம்மா, நான் போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரேம்மா. சாமி ஆளுங்களே, எங்க அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. கீதா, கீதா.